எனக்கு அன்பானவர்களே, இயேசுவின் வெற்றி ஊழியம் வழங்கும் இயேசுவின் வெற்றி நேரம் என்னும் இந்த நிகழ்ச்சிக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறோம். இப்பொழுதும் நம்முடைய அன்பு சகோதரர் அவர்கள் தேவனுடைய வார்த்தையை உங்களிடம் பகிர்ந்து கொள்ள வருகிறார்கள். ஜெபத்தோடு காத்திருங்கள். ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் யாவருக்கும் அன்பான வாழ்த்துக்களை கூறிக்கொள்கிறேன். இந்த நாளிலும் தேவனாகிய கர்த்தர் நம்முடைய வாழ்வில் செய்யப்போகிற செயல்களை கண்டு நாம் தேவனை துதிக்கப் போகிறோம். அநேக நாட்களாக தேவனுடைய செயல் எப்பொழுது வெளிப்படும், தேவனுடைய செயலுக்காக நான் காத்திருக்கிறேன். அதற்கு என்றைக்கு ஒரு நல்ல முடிவை பார்க்க முடியும் என்று எதிர்பார்த்தீர்கள், வாஞ்சித்தீர்கள், பிரயாசப்பட்டீர்கள், முயற்சி எடுத்தீர்கள். எல்லாவற்றையும் வாய்க்க பண்ணுகிற தேவன் தம்முடைய கிருபையினால் உங்களுக்கு இரக்கம் செய்ய போகிறார். தேவனாகிய கர்த்தர் செய்ய போகும் காரியங்களை குறித்து வேதம் தெளிவாக சொல்கின்றன. எசேக்கியேல் தீர்க்கதரிசியின் புத்தகம் 12ஆம் அதிகாரம் 28ஆம் வசனம் சற்றே நீங்கள் கேளுங்கள். ஆகையால் என் வார்த்தைகளில் ஒன்றாகிலும் இனி தாமதிப்பதில்லை என்று கர்த்தராகிய ஆண்டவர் உரைக்கிறார். நான் சொன்ன வார்த்தை நிறைவேறும் என்று கர்த்தராகிய ஆண்டவர் உரைக்கிறார் என்று அவர்களோடே சொல் என்றார். ஒரு நாளிலே ஆண்டவராகிய தேவன் எசேக்கியேல் தீர்க்கதரிசிக்கு ஒரு காரியத்தை சுட்டி காட்டுகிறார். அந்த ஜனத்தின் நடுவில் தேவனுடைய வார்த்தை நிறைவேறாது, அது தூரமாக போகும் என்றே ஒருவருக்கு ஒருவர் பேசிக்கொண்டு வருகிறார்கள். தேவனுடைய வார்த்தையை குறித்ததான மிகப்பெரியதான ஒரு சோகம் அந்த ஜனத்தின் நடுவில் காணப்பட்டது. தேவனாகிய கர்த்தர் அந்த சோகத்தை முடிவுக்கு கொண்டு வருவதற்காக தான் தேவனுடைய வார்த்தை எப்படிப்பட்டது, அது எவ்வண்ணமாக நிறைவேறும் என்பதை அந்த ஜனங்கள் புரியாதபடி உலகத்தினுடைய சூழ்நிலைகளை எண்ணி நினைத்து அவண்ணமாக அவர்கள் கணக்கிட்டு கொண்டிருந்தார்கள். அவருடைய கணக்குகளை தேவன் மாற்றி அமைக்கும்படியாக தம்முடைய வல்லமையை வெளிப்படுத்த சித்தம் கொண்டார். இதுதான் உண்மை பிரியமானவர்களே. அவர்கள் நினைத்தார்கள் தேவனுடைய வார்த்தை நிறைவேற தாமதமாகும், நிறைவேற தாமதமாகும், அது நிறைவேறுவது இல்லை, காலம் செல்லும், வருடங்கள் செல்லும் என்றே அவர்கள் பேசிக்கொண்டு வந்தார்கள். தேவனாகிய கர்த்தர் அவர்கள் பேசின வார்த்தைகளுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைத்தார், ஒரு முடிவை உண்டாக்கினார். அதற்கு பதிலாக எசேக்கியேல் தீர்க்கதரிசியை பார்த்து சொன்னார், எப்பா, இனி என்னுடைய வார்த்தை தாமதிப்பதும் இல்லை, தாமதிப்பது இல்லை, அதற்கு பதிலாக அந்த செயலை நான் தொடங்க போகிறேன் என்று தேவன் சொன்னார். என் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, உங்களுடைய வாழ்வை குறித்து பல நேரம் உங்களுக்கே ஒரு கசப்பாக இருக்கிறது. தேவனே, உம்முடைய சமூகத்தில் காத்திருந்தோம், தாமதம் தாமதம் என் வாழ்வில் நெடுநாட்களாக ஏற்படுகிறது, இதற்கு ஒரு முடிவு இல்லையா? உம்முடைய செயலை நான் எப்பொழுது பார்ப்பேன் என்று உங்களுடைய மனம் ஏங்கிக் கொண்டிருக்கிறதா? இன்றைக்கு தேவனாகிய கர்த்தர் உன்னுடைய கையை பிடித்து சொல்கிறான், உன்னுடைய தாமதத்திற்கு ஒரு முடிவு வந்துவிட்டது. உங்களுடைய தாமதம் அது முடிவு கட்டப்பட்டு அதற்கு பதிலாக தேவனுடைய செயலின் தொடக்கத்தை தேவன் ஆரம்பிக்க போகிறார். என் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, நீங்கள் உடைந்த ஒரு பாத்திரம்தான். எல்லா விதங்களிலேயும் சோகத்தை அனுபவித்துக் கொண்டிருக்கிறீர்கள். துக்கத்திற்கு மேல் துக்கம், வேதனைகளுக்கு மேல் வேதனை, வாரங்களுக்கு மேல் வாரம், கவலைகள் உங்களை ஒடுக்கிக் கொண்டிருக்கலாம். இன்றைக்கு ஆண்டவராகிய தேவன் ஒரு தாமதத்திற்கு முடிவை உண்டாக்கி ஒரு புதிய காரியத்தை உங்கள் எல்லைகளுக்குள்ளாக தொடங்க போகிறார். தேவனுடைய செயலை உங்களுடைய கண்கள் காணும்படியாக வானத்தை பூமி உண்டாக்கின கர்த்தர் உங்கள் கூடாரங்களிலே தம்முடைய அதிசய செயல்களை வெளிப்படுத்த போகிறார், வெளிப்படுத்த போகிறார். காலங்கள் இனி
மகிமையாகவும் மகிழ்ச்சியாகவும் நிறைவாகவும் உங்கள் வாழ்விலே தோன்ற போகிறது. அதைத்தான் தேவன் செய்ய போகிறார். சரி, தேவன் தாமதத்திற்கு முடிவை உண்டாக்குவார். அவர் சொன்னதை எப்படி செய்கிறார், எப்படி தொடங்குகிறார் என்று சொல்லி வேதம் தெளிவாக சொல்கிறது. ஆதியாகம புத்தகம் 39ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம். சற்றே கேளுங்கள். யோசேப்பின் எஜமான் அவனை பிடித்து ராஜாவின் கட்டளையால் காவலில் வைக்கப்பட்டவர்கள் இருக்கும் சிறைச்சாலையிலே அவனை ஒப்புவித்தான். அந்த சிறைச்சாலையில் அவன் இருந்தான். இங்கே வாக்குத்தத்தத்தின் சந்ததி அநியாயமான ஒரு காரியத்தின் நிமித்தமாக யோசேப்பு என்கிறதான தேவ மனிதன் சிறைச்சாலைக்கு இழுத்து வரப்பட்டான். சிறைச்சாலையில் ஒரு கைதியை போல் அவன் காணப்படுகிறான். அவனுடைய வாழ்வானது அன்று ஒரு இருளை போல் இருக்கிறது. ஒரு இருண்ட ஒரு நிலையில் யோசேப்பு கடந்து செல்கிறான். சிறைச்சாலையில் இருக்கும் அந்த காலகட்டங்கள் யோசேப்பு நினைத்து பார்த்திராத ஒரு சோகமாக காணப்படுகிறது. என கண்பானவர்களே, இப்படித்தான் பல நேரங்களில் நம்முடைய வாழ்வில் இருண்ட நாட்கள் வந்து விடுகிறது. யோசேப்பு நினைத்து பார்க்கவே இல்லை. நீங்களும் பல நேரங்களில் இப்படித்தான் சொல்லுகிறீர்கள், ஐயா நான் இதை நினைத்து பார்க்கவே இல்லை, என்னுடைய வாழ்வில் இப்படிப்பட்ட ஒரு காரியம் வரும் என்று ஒரு நாள் நான் நினைத்து பார்த்தது இல்லை. அப்படிப்பட்டதான ஒரு காரியம் என்னுடைய எல்லைக்குள் வந்துவிட்டது, எங்கள் குடும்பத்திற்குள் பிரவேசித்து விட்டது, எங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கையை அசைத்து கொண்டிருக்கிறது. சிறையிருப்பின் தேசத்தில் நான் தவித்துக் கொண்டிருக்கிறேன், புலம்பிக் கொண்டிருக்கிறேன் என்று உங்களுடைய மனம் ஏங்குகிறது. யோசேப்பின் தேவனாகிய கர்த்தர் எல்லாவற்றையும் அறிந்திருக்கிறவர் உங்களுடைய கையை பிடித்து சொல்கிறார், ஒரு புதிய தொடக்கத்தை தேவன் உங்களுடைய வாழ்வில் ஏற்படுத்துவார். ஏன் உங்களுடைய வாழ்வில் ஏற்படுத்துகிறார்? நீங்கள் வாக்குத்தத்தத்தின் சந்ததி, ஆசீர்வாதத்திற்கு ஊற்றாக இருக்க வேண்டிய சந்ததி, இன்றைக்கு ஏதோ ஒரு மனிதனுடைய தீய செயலை நிமித்தமாக, சிலருடைய பொறாமையினால், சிலருடைய தேவையற்ற அநியாயத்தினால் உங்களை சிறையாக்கி உங்களுடைய ஒவ்வொரு காரியத்தையும் ஒடுக்கும்படியாக வேதனையினால் நீங்கள் மூழ்கி இருக்க வேண்டும் என்று நினைத்தார்களோ இன்றைக்கு ஆண்டவராகிய தேவன் மக்கள் உங்களுடைய வாழ்வில் சிறையிருப்பை நினைத்திருப்பார்கள் என்று சொன்னால், என் ஆண்டவராகிய தேவன் உங்களை குறித்து சிங்காசனத்தில் வைக்க வேண்டும் என்று நினைத்தார். மக்கள் சிறையிருப்பை கொடுக்க நினைத்தார்கள், தேவன் யோசேப்புக்கு சிங்காசனத்தை கொடுக்க நினைத்தார். என் அன்பு சகோதர சகோதரிகளே, அது தொடங்கப்பட போகிறது. அந்த நாட்களை தேவனாகிய கர்த்தர் உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்க போகிறார். நீங்கள் யாராயிருந்தாலும் சரி, எப்பேற்பட்ட சூழ்நிலைகள் இருந்தாலும் சரி, ஐயா கொடிய காரியத்தில் நாங்கள் சிக்கிக் கொண்டோம், மிகப்பெரிய போராட்டத்தின் அலையிலே மாட்டிக்கொண்டோம், எங்களால் மீண்டு வர முடியாது, மூழ்கி கொண்டிருக்கிறோம், தத்தளித்துக் கொண்டிருக்கிறோம், ஒரு செய்தியும் எங்களுக்கு ஆதரவாக இல்லை, எப்பக்கத்திலேயுமே நெருக்கம்தான், எல்லா பகுதிகளிலும் அடைக்கப்பட்டிருக்கிறது, இனி நாங்கள் என்ன செய்வோம் என்று சொல்லி உங்கள் மனதனுடைய அங்கலாய்ப்பு அறிகிற தேவன், அவர் உங்களை விசாரிக்கிற தேவனாய் இருக்கிறபடியினால் அவர் மேல் உங்கள் பாரங்களை வைத்து விடுங்கள். பிரியமானவர்களே, தேவனாகிய கர்த்தர் தூரத்திலிருந்து உங்கள் சிந்தனைகளை அறிகிறார். இந்த தொலைக்காட்சிக்கு முன்பாக இருந்து தேவனுடைய வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற, யூடியூப்ல இதை கவனித்துக் கொண்டிருக்கிற என் அன்பு சகோதர சகோதரிகளே, தேவன் உங்களுடைய நினைவுகளை அறிகிறார். தேவன் உங்களுடைய நினைவுகளை அறிகிறார். துயரத்தின் பாதையிலே போகிறதற்கு தேவன் ஒரு முற்றுப்புள்ளியை வைக்க போகிறார். அதைத்தான் நீங்கள் கவனிக்க வேண்டும். பல நேரங்களில் பொல்லாத போராட்டங்கள் பல வடிவங்களிலே நம்முடைய வாழ்வை சிறையாக்கிக் கொள்ளும்படியாக புறப்பட்டு வரலாம். மிகப்பெரியதான அலையில் சிக்கிக் கொண்டவர்களாக
கண்ணீரிலே நீங்கள் தத்தளித்துக் கொண்டிருக்கலாம். தேவனாகிய கர்த்தர் உடைய வாழ்வில் ஒரு புதிய தொடக்கத்தை ஏற்படுத்த அவர் போதுமானவர். நிகழ்ந்தது என்ன? யோசேப்புக்காக தேவன் கொடுத்த வாக்குத்தத்தத்தின் படியாக அவருடைய வார்த்தையை நிறைவேற்றும்படியாக தம்முடைய வல்லமையை வெளிப்படுத்தும்படியாக தொடங்கினார். இதுதான் நடந்தது பிரியமானவர்களே. யோசேப்புடைய வாழ்வு சிறைச்சாலை இருந்தது உண்மைதான். ஆனால் அந்த சிறைச்சாலையை சிங்காசனமாக மாற்றுவதற்கு தேவன் செயல்பட்டார். அன்றுதான் எசேக்கியேல் தீர்க்கதரிசிக்கு ஆண்டவர் சொன்னார், எப்பா ஜனங்கள் என்ன சொல்லுகிறார்கள், தேவனுடைய வார்த்தை நிறைவேறாது, அது தாமதமாக இருக்கும் என்றே அவர்கள் சொல்லிக் கொண்டு வந்தார்கள். அதற்கு ஒரு முடிவு, என்னுடைய செயலின் வல்லமையை நான் வெளிப்படுத்த போகிறேன் என்று சொன்ன வண்ணமாக யோசேப்புடைய வாழ்க்கையில் தேவன் அவனமாய் கிரியை செய்கிறதையும் பார்க்க முடிகிறது. இப்பொழுது சொல்லுங்கள், தேவனுடைய வார்த்தை உங்கள் வாழ்விலே தாமதித்திருக்கும் என்று சொன்னால், இன்றைக்கு ஆண்டவராகிய தேவன் அதை முற்றிலுமாக மாற்றி அமைத்து ஒரு புதிய தொடக்கத்தை தேவன் உருவாக்கி தரப்போகிறார். கரங்களை தட்டி இந்த தொலைக்காட்சிக்கு முன்பாக தேவனை நீங்கள் மகிமைப்படுத்த ஆரம்பிங்கள். வானத்தையும் பூமி உண்டாக்கின கர்த்தரிடத்திலிருந்து ஒத்தாசை புறப்பட்டு வரும். ராஜாவின் கட்டளை யோசேப்புக்கு சிறைச்சாலையை உருவாக்கி கொடுத்தது. பரலோகத்தின் ராஜாதி ராஜாவாகிய தேவனால் அதே யோசேப்புக்கு சிங்காசனத்தை ஏற்படுத்தி கொடுத்தது. எத்தனை பெரிய ஆச்சரியம்! இந்த உலகத்திலே பல சட்டங்கள் வந்து பலருடைய தீய செயல்களினால் அநியாயங்கள் உங்களுக்கு நேரிடுகிறதை போல் இருக்கலாம். அதை மறந்து விடுங்கள். எனக்கு ஒரு தேவன் உண்டு, அவருடைய வாக்குத்தத்தம் என் மேல் நிறைவேறப் போகிறது, அவர் எனக்காக கிரியை செய்வார் என்று நீங்கள் தேவனை துதிக்க தொடங்கும் போது, ஆலயத்திற்கு சென்று நன்றி பலிகள் ஸ்தோத்திரங்களை ஏறெடுக்கும் போது, கர்த்தருடைய வசனத்தை இன்பமாய் வாசிக்கும் போது தேவனுடைய மகத்துவ வல்லமை வெளிப்படும். யோசேப்புக்கு வெளிப்பட்டது. ராஜாவின் கட்டளையை உடைத்தார். பரலோகத்தின் ராஜாதி ராஜா உயர்த்தி வைத்தார். உங்கள் குடும்பம் உயர்ந்திருக்க போகிறது. உங்கள் தனிப்பட்ட வாழ்க்கையிலே நீங்கள் தேவனோடு கூட உண்மை உத்தமமாக இருந்தபடியினால் தேவனாகிய கர்த்தர் உங்களுக்கு இரக்கம் செய்ய போகிறார். கர்த்தருடைய வார்த்தையை குறித்ததான சந்தேகம் எல்லளவும் உங்கள் வாழ்வில் வராமல் தேவன் செய்ய வல்லமை உள்ளவர் என்று அவரை துதிக்க தொடங்குங்கள். வல்லமையை காண்பீர்கள், தேவனுடைய வல்லமையை காண்பீர்கள். சரி, மற்றும் யாருடைய வாழ்வில் தேவனுடைய செயலை தேவன் தொடங்க போகிறான், அதை குறித்து வேதத்தில் வாசிக்க கேட்கும் பொழுது வேதம் தெளிவாக சொல்கிறது. நியாயாதிபதிகளின் புத்தகம் 7ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம் சற்றே நீங்கள் கேளுங்கள். கிதியோன் வந்தபோது ஒருவன் மற்றொருவனுக்கு ஒரு சொப்பனத்தை சொன்னான். அதாவது, இதோ ஒரு சொப்பனத்தை கண்டேன். சுற்றிருந்த ஒரு வார்கோதுமை அப்பம் மீதியானியரின் பாளையத்திற்கு உருண்டு வந்தது. அது கூடாரம் மட்டும் வந்தபோது அதை விழத்தள்ளி கவிழ்த்து போட்டது. கூடாரம் விழுந்து கிடந்தது என்றான். நியாயாதிபதிகளின் புத்தகம் 6ஆம் அதிகாரம் 7ஆம் அதிகாரத்தில் வாசிக்கும் போது மிகப்பெரியதான துயரத்தினால் பிடிக்கப்பட்ட நிலைமையிலே தேவ ஜனம் புலம்பிக் கொண்டிருக்கிறார்கள். அப்பொழுது அவருடைய வாழ்விலே தேவனாகிய கர்த்தர் ஒரு வரப்போகிறதான ஒரு வெற்றியின் செய்தியை அறிவிக்கிறார். என கண்பானவர்களே, யார் இவர்கள்? இவர்களுக்கு ஏன் வெற்றி வேண்டும்? ஏன் இவர்களுக்கு ஜெயம் வேண்டும்? நிகழ்ந்ததை நீங்கள் அறிய வேண்டும். சற்றே நீங்கள் கவனித்து பாருங்கள். வல்லமையான சூரியனை போல் 40 ஆண்டு காலம் சுகவாழ்வு, ஜெயத்தின் வாழ்வு, இளைப்பாறுதல், வெற்றி சிறக்கும் வாழ்க்கை, மிகப்பெரியதான மகிழ்ச்சியோடு கூட காணப்பட்டார்கள். ஒரு நாளில் அவர்களுடைய வாழ்வில் நியாயாதிபதிகளின் புத்தகம் 6ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தில் வாசிக்க கேட்கும் பொழுது பொல்லாப்பானதை செய்தார்கள். தேவனுக்கு விருப்பமில்லாத காரியத்தை செய்வதற்கு அவர்கள் முயற்சித்தார்கள்.
40 ஆண்டு காலம் சுகமாய் இருந்தார்கள், மேன்மையாய் இருந்தார்கள். இப்பொழுது ஒரு தேவையில்லாத காரியத்தை தங்கள் தலையின் மேல் இழுத்து கொண்டார்கள். தங்கள் எல்லைகளுக்குள் அந்த சாபத்தை சுமக்க விரும்பினார்கள். என் அன்பு சகோதர சகோதரிகளே, உங்கள் வாழ்வை சற்றே நீங்கள் யோசித்து பாருங்கள். பல நேரங்களில் தேவன் உங்களை மேன்மையாக வைத்தார், அநேகருக்கு ஆசீர்வாதமாக வைத்தார், ஆலயத்திற்கு ஆசீர்வாதமாக வைத்தார், ஊழியத்திற்கு உங்களை ஆசீர்வாதமாக வைத்தார். நீங்கள் கையிட்டு செய்த அத்தனை காரியத்திலையும் கர்த்தருடைய செயலும் தேவனுடைய இரக்கமும் தேவனுடைய வல்லமையும் வெளிப்பட்டு கொண்டு வந்ததே இருந்தது. ஆனால் இன்று அது நின்று போய்விட்டது. அதற்கு பதிலாக மற்றொரு காரியம் உங்கள் எல்லைகளுக்குள் பிரவேசிக்கிறது. நியாயாதிபதிகள் 6ஆம் அதிகாரத்தில் அதுதான் தேவ ஜனத்தை தொடர ஆரம்பித்தது. சற்று நீங்கள் கவனித்து பாருங்கள். அவர்கள் துயரப்பட்டார்கள், வேதனை அனுபவித்தார்கள். அவருடைய கூடாரங்கள் காலி செய்யப்பட்டது. மீதியானியர்கள் நிமித்தமாக அவர்கள் ஒடுக்கப்பட்டார்கள், கண்ணீர் விட்டார்கள், எல்லாவற்றையும் இழந்தார்கள். ஒவ்வொரு நாளும் துக்கம், துக்கம், வேதனை, கண்ணீர், அடிமைத்தனம், சோகமும் புலம்பலும் அவர்கள் எல்லைக்குள் உலாவி வந்து கொண்டே இருந்தது. அவர்களுக்கு விமோச்சனமே இல்லாத ஒரு நிலையில் தத்தளித்துக் கொண்டிருந்தார்கள். வேதத்தில் வாசிக்க கேட்கும் பொழுது 7 ஆண்டு காலமாக அவர்கள் மிகப்பெரிய உபத்திரவத்தை சந்தித்தார்கள். மிகப்பெரிய உபத்திரவம். என கண்பான தேவனுடைய பிள்ளைகளே, பல வருட காலமாக உங்கள் வாழ்வை நீங்கள் திரும்பி பாருங்கள். எத்தனையோ காரியத்தை இழந்து விட்டீர்கள், எத்தனையோ காரியத்தில் தோல்வி அடைந்தீர்கள், எத்தனையோ காரியத்தில் உங்களால் ஒன்று செய்ய முடியவில்லை. எப்பக்கத்தில் நெருக்கப்பட்டவர்களாக, எல்லாவற்றையும் இழக்க கொடுத்தவர்களாக, எல்லாருக்கும் மத்தியிலே நிந்தைகளையும் பாடுகளையும் அனுபவிக்கிறவர்களாக உங்கள் வாழ்விலே இப்படிப்பட்டதான ஒரு சோகம் வந்திருக்கிறது. அந்த சோகத்திற்கு காரணம் தான் என்ன? ஐயா, சுகமாயிருந்தோம், மேன்மையாயிருந்தோம், கம்பீரமாயிருந்தோம், ஆனாலும் எங்கள் கூடாரம் இன்றைக்கு விழுந்து கிடக்கிறது, வெற்றி பெற முடியாமல் இருக்கிறது, தவித்துக் கொண்டிருக்கிறோம், புலம்பிக் கொண்டிருக்கிறோம். எங்களுடைய வாழ்வில் ஜெயம் வருமா என்று நீங்கள் கேட்கிறீர்கள். என கண்பானவர்களே, இன்றைக்கு ஆண்டவராகிய தேவன் எசேக்கியேல் தீர்க்கதரிசிக்கு உரைத்ததை போல என்னுடைய வார்த்தை நிறைவேறும். அதுதான் தேவன். நீங்கள் கண்ணீரோடு கூட ஜெபித்ததை கேட்டார். நீங்கள் தேவ சமூகத்தில் உங்களை தாழ்த்தினீர்கள், தேவ சமூகத்தை நோக்கி நீங்கள் பார்த்தீர்கள். உங்களுடைய வாழ்விலே கர்த்தருடைய வார்த்தை நிறைவேற போகிறது. அன்றைக்கு கிதியோன் இருக்கும்போது ஒருவன் ஒரு சொப்பனம் கண்டான். அந்த சொப்பனத்தினுடைய அர்த்தம் என்ன? மீதியானுடைய கூடாரங்கள் காலியாக போகிறது, தேவ ஜனத்தினுடைய கூடாரங்கள் கட்டி எழுப்பப்பட போகிறது. அதுதான் அதனுடைய செய்தி. இப்பொழுது உங்களுக்கு புரிகிறதா? இந்த செய்தியை சொன்னது யார்? அவருடைய கையின் திறமையா? இல்லை. அவர்களுடைய ஆற்றலா? இல்லை. அவருடைய நாண யுக்திகளா? இல்லை. வானத்தையும் பூமியும் உண்டாக்கின கர்த்தர் ஜெபத்தை கேட்டார், முறையிடுதலை கேட்டார், விண்ணப்பத்தை கேட்டார். தேவனாகிய கர்த்தர் திட்டமிட்டார். தேவனாகிய கர்த்தர் திட்டமிட்டார். இந்த செய்தியை தொலைக்காட்சிக்கு முன்பாக இருந்து கவனிக்கிற என் அன்பு சகோதர சகோதரிகளே, உங்களுக்காக ஒரு திட்டமிடுகிற தேவன் இருக்கிறார். பல நேரங்களில் எனக்கு யாரும் இல்லை, என்னுடைய வாழ்க்கையிலே எந்த விதத்திலும் உதவி செய்ய ஆட்கள் இல்லை என்றே நீங்கள் யோசிக்கிறீர்கள். அன்று நியாயாதிபதிகளின் 6ஆம் அதிகாரத்தில் வாசிக்க கேட்கும் பொழுது துயரத்தில் தத்தளித்துக் கொண்டிருந்த அந்த ஜனத்திற்காக தேவன் ஒரு திட்டமிட்டு இருப்பார் என்று சொன்னால், கடன் பாரத்தினாலும், வியாதியினாலும், உறவினர்களினாலும், நண்பர்களினாலும், நீங்கள் போகிறதான ஆலயத்தில் இருக்கிற சில நபர்களினாலும், உங்கள் தொழிலில் போட்டியாக வந்த சில மனிதருடைய ஆலோசனைகளினாலும் ஏதோ ஒரு காரியத்தில் நீங்கள் தத்தளித்துக் கொண்டிருக்கிறீர்கள். ஐயா,
எங்கள் தொழில் மீண்டு வர முடியுமா, நாங்கள் கம்பீரம் அடைய முடியுமா, எங்களுக்கு மறுபடியும் சுகவாழ்வு வருமா என்றே உங்களுடைய மனம் ஏங்குகிறது. அன்றைக்கு அப்படித்தான் நியாயாதிபதிகள் 6ஆம் அதிகாரத்தில் தேவ ஜனங்கள் ஏங்கிக் கொண்டிருந்தார்கள், அழுது கொண்டிருந்தார்கள், புலம்பிக் கொண்டிருந்தார்கள். வானத்தை பூமி உண்டாக்கின கர்த்தர் ஒரு திட்டமிட்டார் வெற்றியை கொடுக்கும்படியாக. அந்த வெற்றியின் ரகசியத்தை அன்று இரவிலே சொப்பனத்திலே ஒருவனுக்கு தேவன் அறிவித்தார். தேவன் சொன்ன வார்த்தையின் படியாக நிகழ்ந்தது என்ன? ஒரு வார்கோதுமை அப்பமானது உருண்டு வந்தது. உருண்டு வந்து 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 மீதியானியருடைய கூடாரங்களுக்கு நேராக செல்கிறது. அது மீதியானுடைய கூடாரங்களை விழத்தள்ளிட்டு மீதியானியருடைய கூடாரம் கீழே விழுந்தது, கீழே விழுந்தது. இதுதான் தேவனுடைய வாக்கு தத்தம் என கண்பானவர்களே, தேவன் சொன்னார். அப்படியே மீதியானியர்களின் கூடாரத்தை தேவன் வீழ்த்தினார். அதற்கு பதிலாக அழுது கொண்டு புலம்பிக் கொண்டு கண்ணீர் வடித்ததான தேவ ஜனத்தினுடைய கூடாரத்தை கட்டி எழுப்பும்படியாக தேவன் சித்தம் கொண்டார். இப்பொழுது இந்த தொலைக்காட்சிக்கு முன்பாக அழுது புலம்பி துயரத்தோடு ஏமாற்றம் அடைந்து விட்டேன், எல்லா பகுதிகளிலும் என் வாழ்க்கையிலே சோகம் சோகம் என்று சொன்னீர்கள். அது நிறுத்தப்பட போகிறது, தாமதம் நிறுத்தப்பட போகிறது. கர்த்தருடைய வல்லமை உங்கள் வாழ்விலே வெளிப்பட போகிறது. தேவனாகிய கர்த்தர் சொன்னதை நிறைவேற்ற போகிறார். அன்றைக்கு தேவ ஜனத்திற்கு தேவன் சொன்னார், மீதியானுடைய கூடாரம் காலி செய்யப்படும், உங்களுடைய கூடாரம் கட்டி எழுப்பப்படும். அப்படியே அந்த அதிகாரம் கடைசியில் நீங்கள் வாசிக்க கேட்கும் பொழுது, பறித்து கொண்டு போனவர்கள் தான் மீதியானியர்கள், நன்மையை கெடுத்து விட்டவர்கள் தான் மீதியானியர்கள். அவர்களை தேவன் துரத்தினார். முடிவுக்கு வந்தது தேவ வார்த்தையின்படியாக தேவ ஜனத்திற்கு வெற்றி பிறந்தது, வெற்றி பிறந்தது. கைகளை தட்டி, இந்த தொலைக்காட்சிக்கு முன்பாக கைகளை தட்டி, யூடியூப்ல இதை பார்க்கிற நேரத்தில் நீங்கள் கைகளை தட்டி, வெற்றி பிறந்தது, வெற்றி பிறந்தது. வேலை இல்லை, பலவிதமான சோகம், துயரம், நஷ்டம் என்று நீங்கள் சொன்னீர்கள். வெற்றி பிறக்க போகிறது. கர்த்தருடைய வார்த்தை உங்கள் வாழ்விலே வெளிப்பட போகிறது. அதுதான் உண்மை. சரி, மூன்றாவது, தேவனுடைய வார்த்தை எவ்வளமாக நிறைவேறுகிறது அதை குறித்து வேதத்தில் வாசிக்க கேட்கும் பொழுது, யாத்திராகமம் 12ஆம் அதிகாரம் 32ஆம் வசனமும் 51ஆம் வசனமும் சற்றே நீங்கள் கவனியுங்கள். நீங்கள் சொன்னபடியே உங்கள் ஆடு மாடுகளையும் ஓட்டி கொண்டு போங்கள், என்னையும் ஆசீர்வதியுங்கள் என்றான். 51ஆம் வசனத்தில், அன்றைய தினமே கர்த்தர் இஸ்ரவேல் புத்திரரை அணி அணியாய் எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட பண்ணினார். இந்த காட்சிகளை சற்று நீங்கள் கவனித்து பாருங்கள். என கண்பானவர்களே, 430 ஆண்டு காலமாக மிகப்பெரியதான சோகத்தில் மூழ்கி கொண்டிருந்தார்கள். அவர்களுடைய வாழ்வில் தேவனுடைய வாக்கு தத்தம் நிறைவேற தொடங்குகிறது. தேவன் சொன்ன வண்ணமாக அவர்களுக்கு கானான் தேசத்தை கொடுப்பேன் என்று வாக்கு பண்ணினார். அதற்காக மோசேயை அழைத்தார். பார்வோனிடத்தில் நீ பேச வேண்டும் என்று தேவன் கேட்டுக்கொண்டார். சற்று நீங்கள் கவனித்து பாருங்கள். பார்வோன் என்ன சொன்னான்? பார்வோன் என்ன சொன்னான்? மோசே சொன்ன வார்த்தையை மறுத்தான், மறுத்தான், முடியாது என்று சொன்னான். பலவிதமான தடைகள் விதிக்கப்பட்டன. பல நேரங்களில் நம்முடைய வாழ்வில் பல கேள்விகள் எழலாம். ஏன் பிரதர், கர்த்தர் தானே சொன்னார், இன்னும் நிறைவேறவில்லையே, இன்னும் சரியாகவில்லையே என்று நீங்கள் கேட்கக்கூடியவர்களாக இருப்பீர்கள். நீங்கள் சோர்ந்து போகக்கூடாது. மோசே பார்வோனுடைய அரண்மனைக்கு ஒரு முறை அல்ல, 2 முறை அல்ல, 10 முறையும் போனார். இந்த 10 முறையை தீர்மானம் பண்ணினது யாரு? தேவனாகிய கர்த்தர் மோசே கிட்ட பேசும்போது 10 முறையும் அவன் கேட்க மாட்டான், 10வது முறைதான் அவன் கேட்பான் என்று தேவன் சொல்லவில்லை. ஆனா மோசேக்கு
ஒரே ஒரு காரியம் தெரிந்தது. தேவன் சொன்னது சொன்னதான். முச்செடியிலே தரிசனமாகி என்னை அழைத்த சர்வ வல்லமுள்ள தேவன் சொன்னது சொன்னதுதான், அது நிச்சயமாக நிறைவேறும் என்று சொல்லி பார்வோனுடைய அரண்மனைக்கு போகும்போதெல்லாம் சோகத்தோடு தான் மோசே திரும்பி வருகிறார். என கண்பானவர்களே, அதிசயங்கள் நடந்தாலும் அற்புதங்கள் நடக்கிறது. 10 விதமான வாதைகள் அந்த தேசத்தின் நடுவில் வந்தது. ஆனாலும் மோசேனுடைய மனதிலே ஒரு எண்ணம் எழுந்திருக்க கூடும். தேவனே, இத்தனை செயல்களை செய்கிறீரே, அந்த பார்வோனுடைய இருதயத்தை ஏன் நீர் மாற்றவில்லை என்று அவர் கேட்கவில்லை. பல நேரங்களில் தேவனுடைய வல்லமை வெளிப்பட்டு கொண்டே இருந்தாலும் சில காரியங்கள் மாறாமல் இருக்கிறதை குறித்து மனம் உடைந்து விடுவோம். இன்றைக்கு ஆண்டவர் சொல்கிறார், உங்கள் வாழ்விலே ஏதோ ஒரு காரியம் மாறவில்லை, சரியாகவில்லை, செம்மையாகவில்லை, அந்த காரியத்தில் எனக்கு ஜெயமில்லை, உங்க மனம் சோர்ந்து விட்டது. பிரதர், சிஸ்டர், நீங்கள் கவனிக்கும்படியாக தேவன் தான் பார்வோனுடைய அரண்மனைக்கு மோசேயை அனுப்பினார். அந்த இடத்தில் 10 முறையும் மறுக்கப்பட்டது. என்ன நிகழ்ந்திருக்கும்? பல நேரங்களில் இப்படித்தான் நாம் சோர்ந்து விடுவோம். ஆண்டவரே, 5வது முறை ஆகிவிட்டது, 6வது முறை ஆகிவிட்டது, இனி எங்க நடக்க போகிறது என்றே சத்துரு தூண்டி விடுவான். நம்முடைய ஜீவன் இருக்கு வரைக்கும், இந்த உலக ஓட்டத்தை முடிக்கும் வரைக்கும் ஒரே ஒரு நம்பிக்கை இருக்க வேண்டும். தேவன் சொன்னதை என் வாழ்விலே நிறைவேற்றுவார். உங்கள் மத்தியிலே நான் பிரசங்கம் பண்ணி கொண்டிருக்கிறேன். என்னுடைய வாழ்க்கையில் இப்படிப்பட்ட சோகங்கள் வந்தது உண்டு, இல்லை என்று நான் சொல்லவில்லை. நன்றாக தேவன் ஊழியத்திலே பயன்படுத்துவார். பல விதங்களிலே கர்த்தர் எத்தனையோ காரியங்களை செய்வார். சில காரியங்களிலே மாற்றம் வரவில்லை என்று சொன்னால் என்னுடைய மனம் அங்கலாய்க்கத்தான் செய்கிறது. பல நாட்கள் அழுதது உண்டு, புலம்பினது உண்டு. ஆனால் தேவன் ஒவ்வொரு நாளும் ஏற்ற வேளைகளிலே செய்ய வேண்டியதை சரியாய் செய்து கொண்டு இம்மட்டும் ஊழிய பாதைகளில் நடத்தி வருகிறார். மோசேக்கு தேவன் சொன்னது 10 வாதைகளுக்கு பின்பாக பார்வோனிடத்திலிருந்து ஒரு செய்தி வருகிறது. மோசே, மோசே, நீங்கள் கேட்டுக்கொண்டபடி எல்லா ஆடு மாடுகளை எடுத்துக் கொள்ளுங்கள், உங்கள் தேவனுக்கு ஆராதனை செய்ய புறப்படலாம். புறப்படும் போது என்னை ஆசீர்வதித்து விட்டு செல்லுங்கள் என்று சொல்கிறான். என கண்பானவர்களே, மறுத்தான். இப்பொழுது அதே வாயிலிருந்து மோசே கிட்ட ஒரு செய்தியை சொல்லுகிறார். நீ போகலாம், போகலாம், என்னை ஆசீர்வதித்து விட்டு போங்கள். இதுதான் பார்வோனுடைய அரண்மனையிலே மோசேயோடு கூட கடைசியாக பார்வோன் பேசின வார்த்தை இதுதான். நீங்கள் போகலாம், என்னை ஆசீர்வதியுங்கள். என் அன்பு சகோதர சகோதரிகளே, 51ஆம் வசனம் சொல்லுகிறது, அவர்கள் அணி அணியாய் புறப்பட்டு போனார்கள். தேவனுடைய வாக்குத்தத்தம் சொன்னபடி நிறைவேறினது. வாக்குத்தத்தத்தின் வல்லமை வெளிப்பட்டது. மோசேயும் இஸ்ரவேல் ஜனங்களையும் கர்த்தர் ஜெயிக்க வைத்தார். இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற என் அன்பு சகோதர சகோதரிகளே, எந்த காரியம் உங்களுக்கு மறுத்து கொண்டிருந்ததோ அது உங்களுக்கு சாதகமாக மாறப்போகிறது. அது உங்களுக்கு நன்மையாக அமைய போகிறது. அது உங்களுக்கு மேன்மையாக மாறப்போகிறது. ஒருவேளை எப்படி பிரதம் மாறும்? அன்றைக்கு பார்வோன் பிடிவாதமாக இருந்தான், துயரத்தை கொடுத்தான், நெருக்கி பார்த்தான், ஒடுக்கி பார்த்தான், மிரட்டி பார்த்தான். இப்பொழுது அவன் மாறிவிட்டான். இதைத்தான் ஆண்டவர் உங்களுக்கு நினைப்பூட்டுகிறார். காரியங்கள் மாறும். கர்த்தருடைய வார்த்தை தீவிரமாக உங்களுடைய வாழ்க்கையில் தொடங்க போகிறது. என கண்பானவர்களே, தேவனுடைய வார்த்தை தாமதிக்காது. அதுக்கு முற்றுப்புள்ளி வைக்கிறார். புதிய காரியத்தை தொடங்க போகிறார். நான் இப்பொழுது உங்களுக்காக ஜெபிக்க போகிறேன். என்னோடு கூட இணைந்து ஜெபிப்பீர்களா? நாம் ஜெபம் செய்வோம். பரலோக பிதாவே, நாங்கள் உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே, உம்முடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நாங்கள் ஜெபிக்கிறோம். இப்பொழுது கர்த்தருடைய வல்லமை இறங்குவதாக. என்னோடு கூட தொலைக்காட்சிக்கு முன்பாக யூடியூப்ல ஜெபித்துக் கொண்டிருக்கிற ஒவ்வொருவரையும் தொடுங்கப்பா.
உங்க வல்லமை தொடட்டும், உங்க வல்லமை தொடட்டும், உங்க கிருபையின் வல்லமை இவர்களை தொடட்டும். இயேசுவின் நாமத்தில், இயேசுவின் நாமத்தில் ஒரு அற்புத வல்லமையை தொடங்க போகிறதற்காக நன்றி அப்பா. அவர்கள் கண்ணீர் வடித்த காலங்கள் போதும் ஆண்டவரே. உம்முடைய வாக்குத்தத்தத்தின்படியாக நன்மையானதை சுதந்திரிக்கட்டும், நிறைவானதை பார்க்கட்டும். தேவனே, இவர்களுக்கு சொன்னதை கர்த்தர் நிறைவேற்றி இவர்களை ஆசீர்வதிக்க போகிறதற்காக நன்றி. எங்கள் ஆண்டவருடைய செயலின் வல்லமை இவருடைய குடும்பத்தில், இவருடைய வியாபாரங்கள், இவருடைய தொழில் ஸ்தாபனங்கள் எல்லாவற்றிலும் வெளிப்படட்டும். எங்கள் தேவன் அதிசயங்களையும் அற்புதங்களையும் கர்த்தர் செய்யும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். இவருடைய பிள்ளைகளுடைய குடும்பத்தை ஆசீர்வதிங்க, இவருடைய வியாபாரங்களை ஆசீர்வதிங்க, தனிப்பட்ட வாழ்க்கையை ஆசீர்வதிங்க, ஊழிய பாதைகளை கர்த்தர் ஆசீர்வதிங்க. கர்த்தருடைய வல்லமை இவர்களை ஆசீர்வதிக்கட்டும், நிறைவாக்கட்டும், கம்பீரம் அடைய பண்ணட்டும். உங்க கிருபையின் வல்லமை இவர்களுக்கு நிறைவை ஏற்படுத்தட்டும். துக்கங்களையும் வேதனைகளையும் இவருடைய எல்லைகளை விட்டு மாற்றி விடுங்கப்பா. இவருடைய எல்லைகளுக்குள்ளாக தேவ சமாதானமும் கிருபையும் பெருகி இருக்கட்டும். இவர்களை கர்த்தர் ஆசீர்வதிங்க, வழி நடத்துங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென், ஆமென். என கண்பானவர்களே, கர்த்தருடைய வார்த்தை நிறைவேற போகிறது. எங்கள் முகவரி பிரதர் கே செல்வம், இயேசுவின் வெற்றி ஊழியம், 1E கீழ் 280, போல்பேட்டை மேற்கின் தொடர்ச்சி, மீளவிட்டான் ரோடு, தூத்துக்குடி. Our contact Brother K. Selvam, Victory of Jesus Ministry, 1E bar 280, போல்பேட்டை வெஸ்ட், மீளவிட்டான் ரோடு, தூத்துக்குடி.